ஹலோ கைஸ், சுத்தமான மழை தேனை தலையில் தைச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை தான் இன்னைக்கு கிளியர் பண்ண போகிறோம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதே மாசத்துல ஒரு மலைத்தேன் கூட எடுத்து அந்த தேனை தலையில் தேய்ச்சி முடி நிறைய ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது எக்கச்சக்கமான வியூஸ் போணுச்சு. அந்த ஷார்ட்ஸ் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் வியூஸ் போனதுக்கு அப்புறமா அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விஷயத்துக்கு அகேன்ஸ்டாக தான் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ நிறைய வியூஸ் போனதுனால அதை சில டாக்டர்ஸும் அந்த வீடியோஸை எடுத்து நிறைய டீட்டெயிலை சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோங்கிறதுனால அந்த வீடியோவில் நிறைய டீட்டெயில் சொல்ல முடியல. அதனால இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் லைவா ஒரு தேன் கூட எடுத்து அந்த தேனை தலையில தேய்ச்சி இன்னைக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு தேனீக்களை பத்தியும் தேன் கூட பத்தியும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல இருக்கும். வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வழியாக நம்ம தேன்கூடுக்கும் கீழே இருக்கோம். இந்த தேன்கூடு பார்த்தீங்கன்னா அரச மரத்தில் தான் இருக்குது. இந்த அரச மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி உயரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் அளவுக்கான தேன்கூடு தான் இருக்குது. பொதுவாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான தேனீக்கள் இருக்குது. பொந்து தேன், கொசு தேன், கொம்பு தேன், அதுக்கப்புறம் மலை தேன். இருக்கிறதுலே ரொம்ப ஆக்ரோஷமான தேனீக்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை தேனீக்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 20 பூச்சி கிட்ட கடிச்சிச்சு அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தேன் கூட ரொம்ப வந்து உஷாரா தான் எடுக்கணும். தேனீக்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் நமக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. இப்போ இந்த தேன் கூட எடுக்கிறதுக்கான ஆயத்த பணிகள்லாம் தொடங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏணி போட்டிருக்கோம். ஏணி மேலே ஏறி இந்த மரத்து மேலே ஏறி அதுக்கப்புறம் தான் அந்த தேன் கூட எடுக்கணும். தேனீக்களுக்கு வந்து தீய மூட்டி நிறைய பேர் தேன் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. தேனீக்கள் அழிஞ்சிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமே உலகத்தில் மனித இனமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய கூற்றுலாம் இருக்கு. அதனால தேனீக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம தேன் எடுக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நம்ம தேன் எடுக்கிறதுனால தேனீக்களை பத்தி நிறைய அனுபவங்கள் இருக்கு. அப்படி இருந்தும் சில நேரங்களில் நானும் கடிப்பட்டு இருக்கேன். என்னதான் நான் கடிப்பட்டு இருந்தாலும் தேனீக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம நான் மட்டும் தான் கடி வாங்கி சில இடங்கள்ல இருந்து தப்பிச்சும் வந்திருக்கேன். அதனால நீங்க ஒரு இடத்துல தேனை பார்த்தீங்க அப்படின்னா முன் அனுபவம் இல்லாம அந்த தேனீக்கிட்ட நெருங்குறது உங்களுக்கு நல்லதா இருக்காது. நம்ம தேன் எடுக்கிறதுக்காக சட்டுப்புட்டுன்னு மரத்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். மோஸ்ட்லி பூச்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால அதிகமான புகையை வந்து நான் போடவே மாட்டேன். சில நேரத்தில் சேஃப்டிக்காக புகையை வந்து 1க்கு 2 நான் வந்து செட் பண்ணி வச்சிருப்பேன். எப்போதுமே செட் பண்ணி வச்சுட்டு தான் தேன் கூடு பக்கத்திலே போவேன். பொதுவாக தேன் கூட்டில் பார்த்தீங்கன்னா தேன் அதிகமாக இருந்தாலோ இல்லை ராணி தேனீக்கான கூட்டுப்புழு அது வந்து உருவாக்கி வச்சிருந்தாலோ தேனீக்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். அப்படி ஒரு ஆக்ரோஷமான தேனீக்களை தான் இன்னைக்கு நேரில் சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆச்சு அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் கூடு மேலே உட்காந்து இலைகளை சுத்தம் பண்ணுற டைம்லேயே பூச்சிகள் வந்து நம்மளை கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. சரி, நமக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை, பந்தத்தை பற்ற வச்சிருவோம் அப்படின்னு பார்த்தாலும் பந்தமும் எரியல. இதே மாதிரி எக்கச்சக்கமான அனுபவங்கள் நமக்கு இருக்கிறதுனால கீழே ஒரு பந்தம் எப்போதும் ரெடியாக இருக்கும். அந்த பந்தத்தை இன்னைக்கு பற்ற வச்சாச்சு. ஒரு வழியாக பூச்சிகளை சாதுப்படுத்தி நம்ம வந்து தேன் கூட கலைக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளை தான் பூச்சி கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான தீயை மூட்டியோ இல்லை அதிகமான புகையை மூட்டினாலோ பூச்சிகளோட நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டு அதுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் அதிகமான நெருப்பையோ புகையோ நம்ம தேனீக்கள் கிட்ட காட்டுறப்ப தேனீக்கள் அதிகமாக கோவம் அடைஞ்சு நம்மளை கொட்டுறதுக்கான வாய்ப்பும் அதிகம். தேனை பார்த்தாலே தெரியும், எல்லா போல்ஸுமே வந்து நல்லா சீல் பண்ணியிருக்கு. இதுதான் நல்ல ஒரு வளமான தேன். நான் வந்து இந்த சீசன் டைமில் மட்டும் தான் தேன் எடுப்பேன். சீசன் டைமில் நம்மகிட்ட எப்போதும் ஒரிஜினல் ஹனி வந்து அவைலபிள் இருக்கும். அதனால ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்க தேவைப்படுறவங்க. ஏங்க ஒரு கயிறு வேணுங்க, பெரிய கயிறு.
கம்பில் கட்டி அனுப்புங்க. பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டமாயிடுச்சுன்ட்டு. உங்களோட உடம்பு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணு. ஒரு 6 மாதமாக ஆழ்கடலும் போல், கடற்கரையிலையும் மீன் பிடிக்கல, எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்டுனா செனத்தவளை மாதிரி திண்டுட்டு வீட்டிலே படுத்து கிடந்தான். அதோட ரிசல்ட்டை இன்றைக்கி அனுபவிக்கிறான். மறுபடியும் பழைய மாதிரி நடந்து கிடந்து உடம்பை ரெடி பண்ணு. அட்ரினலின் ரஷ் நடக்கிறப்ப ரொம்ப கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. நான் பண்ண சின்ன தப்புனால கிட்டத்தட்ட ஒரு 10-15 பூச்சி வந்து கொட்டிடுச்சு. மூஞ்சிலே 2 பூச்சி கொட்டியிருக்கு, காலெலாம் நிறைய பூச்சி கொட்டியிருக்கு. கீழே வந்து காட்டுறேன். உண்மையாக உடம்பு ரொம்ப பெருத்துருச்சு. கிட்டத்தட்ட 9 கிலோ ஏறிடுச்சு. முடியல. சின்ன தப்புகள். தேனி எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளை வந்து ஒரு 10 பூச்சி கடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூச்சி தெரியுதா? இந்த தேனீக்களை பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க கடிச்சதுக்கப்புறம் அது விஷத்தை வந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த விஷத்தை பம்ப் பண்ணுறப்ப ஐசோபெட்டிக் அசிட்டிக் அப்படிங்கிற ஒரு அமிலம் ஒன்று வரும். அந்த அமிலத்தோட ஸ்மெல்லுனால தான் மற்ற பூச்சும் கடிக்கும். அப்படி தான் நம்ம மூஞ்சிலேயே நிறைய பூச்சி கடிச்சிருக்கு. இந்த பாருங்கள், 2 பூச்சி இருக்காடு. இந்த கொடுக்க வச்சு தான் நம்ம மூக்கிலேயே கொட்டிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 5-6 தடவை கொட்டியிருக்கு. இதில் நீடில் இருக்குல்ல, இந்த நீடில் நான் வந்து தனியாக உங்கள் ஃபோட்டோ போடுறேன். அதில் பாருங்கள், ஒரு டைம் நீடில் உள்ளே போயிடுச்சு, ஸ்கின்னுக்குள்ளே போயிடுச்சுன்னா மறுபடியும் ரிட்டன் ஆகாது. அதே மாதிரி அரும்பாக இருக்கும். ரொம்ப மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் தெரியும், சின்ன அரும்பாக இருக்கும். அதனால தான் நம்ம ஸ்கின்னிலே பதிஞ்சு இந்த விஷப்பை வந்து அப்படியே பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கத்தை நமக்குள்ளே. அடித்த இடத்துல விஷம் எப்படி பரவுது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த இடமே கொஞ்சம் நிறம் மாறி இருக்குது. என் உடம்பு ஃபுல்லாக அட்ரினலின் ரஷ் இருக்கிறதுனால அதில் ஆபத்து வந்து நமக்கு தெரியல. இதில் வீரியம் வந்து நமக்கு நாள்பட்டு தான் தெரியும். ஏற்கனவே இந்த தேனீ கடிகளுக்கு வந்து நம்ம பழக்கப்பட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம உடம்புல வந்து பழக்கப்பட்டு கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பூஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் அளவு பூஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 10 பூச்சி கடிச்சாலும் நம்மளாட்டி தாங்குற அளவுக்கு சக்தி இருக்கும். அதே வந்து எதிர்பார்க்காத சூழ்நிலை ஒரு 20 பூச்சி 30 பூச்சிலாம் கடிச்சிருச்சுன்னா தாங்க முடியாது தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காயம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கமடையுது. ஸோ நிறையவே பூச்சி கொட்டிடுச்சு. இப்போயே நான் அந்த தேனை தலையில் தைச்சி காட்ட போகிறேன். இப்போயே வந்து இது வந்து பொய்யான தேன், டூப்ளிகேட் தேனை தலையில் தைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு மேலே நான் இப்படி நிரூபிக்கிறேன்னு தெரியல. ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயத்தை செய்கிறப்ப நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடு அதிகம். அதனால தான் இந்த விஷயத்தை செய்கிறேன். அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பதிலாகவும் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நமக்கு தெரிஞ்ச இடத்துல தான் இந்த தேன் கூட அகற்றுறதுக்காக நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் தேனை நம்ம கொடுத்துட்டு மற்றதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த நடவடிக்கையாக கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது முழுக்க தேன் இருக்குது. மோஸ்ட்லி தேனில் விழுந்து பூச்சி சாகிறத நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவு அதையும் தவிர்ப்போம். இப்போ பாருங்கள், நான் தேன் எடுத்து அறுத்து காட்டுறேன். முழுக்க திடீர் தேன். ஸோ போன வருஷம் பண்ண மாதிரியே இந்த வருஷமும் பண்ண போகிறேன். போன வருஷம் இந்த மாதம் கரெக்டாக என்னோட தலையில் வந்து தேனை தேய்ச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் பாரு தம்பி உன்னோட முடி நிறைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் என் தலைமுடியை பாருங்கள், கருமையாக தான் இருக்குது. நம்ம எடுக்கிற இதே மாதிரி சுத்தமான தேனில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து இருக்கும். அதோட அளவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் தேனில். நம்மளோட தலைமுடி வந்து நல்லா கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து தலைமுடியில் இருக்கிற மெலனின். அப்படி இருந்தும் நம்ம தலைமுடியில் இருக்கிற மெலனினை போக்குற அளவுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து தேனில் கிடையாது. ஏன்னா தேனில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 0.05% மட்டும் தான் இருக்குது. ஆனால் சில ராகணியில் 2.5% ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படிப்பட்ட தேனை ஒருவேளை தலையில நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கோ குறிப்பிட்ட நாளுக்கோ முடி வந்து கிரே ஆகும். ஆனா முழுமையா வந்து வெள்ளையா மாறாது. இப்போ வரைக்கும் மார்க்கெட்ல இருக்க சில பெரிய பிராண்டோட ஹேர் ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாமே வந்து தேனை வந்து யூஸ் பண்றாங்க. பாத்துங்க, இது முழுக்க சுத்தமான தேனை. இந்த தேனை தான் இப்ப தலையில தேய்க்க போறான். பாத்துங்க, நல்லா முடிய காட்டிங்க நல்லா. ஓகே, முடி எந்த அளவுக்கு நரைச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். போன வருஷமாக தேய்ச்சிருந்தேன், இந்த வருஷமாக தேய்க்கிறேன். என்னோடய முடியல எங்கேயாச்சும் நிறம் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.